9th question. ஒரு மேனு 65,000 லோன் வாங்குறாரு. SN equal to 65,000. நெக்ஸ்ட் அவர் இஎம்ஐயை பே பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் மந்த்னு பார்க்கும்போது 400. நெக்ஸ்ட் ஒவ்வொரு மாதமும் வந்து 300 ஆட் ஆகிட்டே வருமா. ஓகேவா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மந்த்து அவர் எவ்வளோ பே பண்ணுவாரான்னா 400. செகண்ட் மந்த் பார்க்கும்போது இந்த 400 கூட 300 ஆட் ஆகுமா. இப்போ ஆட் ஆச்சுன்னா ஒரு இங்கே 700. இது வந்து அப்போ இந்த 700 கூட இன்னொரு 300 ஆட் ஆகுமா. இப்போ 300 ஆட் ஆகிட்டே வருமா. அப்படி ஆட் ஆகிட்டே வந்தால் இவர் எத்தனை மாதத்தில் வந்து 65,000 ரீபே பண்ணுவாருன்னு தான் கொஸ்டின். ஓகே. அப்போ என்னோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன. ஏ வேல்யூன்னு பார்க்கும்போது 400. நெக்ஸ்ட்டு டி வேல்யூ வந்து T2 மைனஸ் T1. அப்போ இங்கே T2 வேல்யூ என்னங்க 700. T1 வேல்யூ 400. அப்போ டியோட வேல்யூ என்னங்க 300 வரும். நெக்ஸ்ட் நம்ம n வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ SN ஃபார்முலா என்ன. SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இங்கே SN பார்க்கும்போது 65,000 ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னங்க 400 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி வேல்யூன்னு பார்க்கும்போது 300. நெக்ஸ்ட் டிவைடட் வந்து பார்த்தா மல்டிபிகேஷன் மாறுமா. ஸோ 65,000 இன்ட்டு 2 ஈக்குவல் டு n இன்ட்டு 2 இன்ட்டு 400 மல்டிப்ளை பண்ணால் 800 ப்ளஸ் n இன்ட்டு 300 n மைனஸ் 1 இன்ட்டு 300 மைனஸ் 300. நெக்ஸ்ட் 65,000 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணலாம் 1,30,000 1,30,000 ஈக்குவல் டு n இன்ட்டு லைக் டைம் சால்வ் பண்ணலாம் 800 மைனஸ் 300. அப்போ என்ன வரும் இங்கே 500. ஸோ 500 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 300 n ப்ளஸ் 300 n. நெக்ஸ்ட் இந்த என்ன உள்ள கொண்டு போனால் 1,30,000 ஈக்குவல் டு n இன்ட்டு 500 500 n இன்ட்டு 300 n வந்து 300 n ஸ்கொயர் வரும். ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ இந்த 1,30,000 கொஸ்டினாக வரும் மைனஸாக மாறுமா. இது ஆர்டர் எடுத்து வந்தால் 300 n ஸ்கொயர் ப்ளஸ் 500 n மைனஸ் 1,30,000 ஈக்குவல் டு 0. இது ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு முன்னாடி காமனாக டிவைட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ காமனாக இந்த டேர்ம் பார்க்கும்போது 100ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 100 டிவைட் பண்ணால் இது 3 டைம்ஸ் போகுமா. அதனால் இது 3n ஸ்கொயர். இது 5 டைம்ஸ் போகும். அதனால் இது 5n மைனஸ் அப்படின்னா இந்த 00 போச்சுடான்னா 1300 1300 வரும் ஈக்குவல் டு 0. இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்தான்னா 3 இன்ட்டு 1300 மைனஸ் 3900. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3900. இது கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை இல்லையா. மைனஸ் 3 இன்ட்டு 1300 மல்டிப்ளை பண்ணால் 3900. ஆட் பண்ணால் ப்ளஸ் 5 வரணும். ஆட் பண்ணால் ப்ளஸ் 5 வரணும். இப்போ என்ன எடுக்கலாம்னாங்க 65 மைனஸ் 16 எடுக்கலாம். 65 மைனஸ் 60. 65ல் 6 போச்சுன்னா 60 போச்சுன்னா 5 வரும். நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணால் 6 5 ஆர் 30 0 ரிமைண்டர் 3 6 6 ஆர் 36 அப்புறம் வரீங்க 39 வரும். அப்போ 3900 வரும். நெக்ஸ்ட் இது கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கனால இது 3ஆல் டிவைட் பண்ணலாம். 65/3 இங்கே 60/3 இது கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ். இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ எப்படி இருக்கலாம் டினாமினேட்டில் நம்பர் வந்து என்ன பண்ணணும் வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். இப்போ இங்கே வேரியபிள் என்ன இருக்குதுனால 3n ப்ளஸ் 65 இன்ட்டு n மைனஸ் இங்கே 20 தான் இருக்குது. அதனால் n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக 0 போகிறதா இருந்தால் 3n plus 65 equal to 0, 3n equal to minus 65, n equal to minus 65/3. ஸோ எத்தனை மாதத்தில் பே பண்ணணும்னு சொன்னால் minus 65/3 சொல்ல முடியுமா. அப்போ நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். அப்போ டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பார்க்கும்போது n minus 20 equal to 0 when n equal to plus 20.
அப்படி பார்க்கும்போது 20 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் பே பண்ணி முடிச்சிருவார்.